ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மகிமையின் மேல் விருப்பம். யாத்ராகமம் 33:18 சொல்லுகிறது, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். தேவ மகிமையை எப்படியாவது காண வேண்டும் என்பதே மோசேயின் விருப்பமும் வாஞ்சையுமாயிருந்தது. தேவ மகிமையை காணவும் அதை ரசித்து ருசிக்கவும் அந்த மகிமையால் அளவில்லாமல் நிரப்பப்படவும் மோசே பக்தன் மிகுந்த வாஞ்சை கொண்டிருந்தான். கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் விசுவாசிகளில் ஒருவருக்கொருவர் தங்கள் வாஞ்சைகளில் வித்தியாசப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சிலர் தங்களுடைய பூமிக்குரிய விருப்பங்களை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிறார்கள். சிலர் ஆவிக்குரிய விருப்பங்களையும் சிலர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாடுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட வாஞ்சிக்கிறார்கள். அதே போலத்தான் மோசே தேவ மகிமையை காண வாஞ்சித்தார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:24, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நீதிமானாகிய மோசேயினுடைய விருப்பத்தை அங்கீகரித்தார். என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்றார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 19, 21 மற்றும் 22ஆம் வசனங்கள். அப்படியே மோசேக்கு தன்னுடைய மகிமையை காண்பித்தார். தாவீதுக்கும் தேவ மகிமையை காண வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்ததால் அவர் தனது வாஞ்சையை கர்த்தருக்கு தெரிவித்தார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்றார். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தர் தாவீதின் இந்த ஆசையை நிறைவேற்றினாரா? தாவீது தேவனுடைய மகிமையை கண்டாரா? நிச்சயமாகவே கண்டார். தாவீது அதை குறித்து சொல்லும்போது, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் என்றார் மகிழ்ச்சியோடு. 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும் என்ற வாஞ்சை உண்டா? அப்படிப்பட்ட அளவற்ற ஒரு ஏக்கத்தையும் விருப்பத்தையும் உங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறீர்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். யோவான் 11:40. காலங்கள் விரைவாய் கடந்து செல்லுகின்றன. நாம் நம்முடைய அருமை ஆண்டவரின் வருகையிலே அவரை காண வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். அவர் வரும்போது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருவார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24:30, மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவார். தேவப்பிள்ளைகளே, அவரை காண வாஞ்சையுள்ள அத்தனை பேரும் அவருடைய மகிமையை காண்பார்கள். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 60:2, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இன்றைய வேத வாசிப்பு காலை ரூத் 1, 2, 3,
மற்றும் 4ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 25 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய மகிமையை காண வாஞ்சையாயிருங்கள். கர்த்ததாமே தம்முடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.